ஹே கைஸ், வெல்கம் டு ட்ரியோ கேமிங். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக அலோக் ஈவெண்ட் ஒன்று வந்திருக்குது. அது அந்த பேந்தர் காஸ்டியூம் அது இதுன்னு வந்திருக்கு. அது ஈவெண்ட் எப்படி விளையாடுறது, எத்தனை நாளில் ஈவெண்ட்டு முடிக்க முடியும், எத்தனை நாள் அந்த பண்டில் எடுக்க முடியும், அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அலோக் ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். அலோக் மியூசிக் வாசிக்கிற மாதிரி ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் உள்ளே வந்தோம்னா 400 எடுத்தால் ஃபீமேல் பண்டில் கிடைக்கிது. ஃபஸ்ட்டில் வந்து லூட் பாக்ஸு, செகண்டில் வந்து மியூசிக் ஏதோ கொடுக்குறானுங்க. இதை பார்த்தா நம்ம ஊர் டிராக்டர் மாதிரியே இருக்குது. மான்ஸ்டர் ட்ரக்கை கடைசியாக பார்த்தா டிராக்டர் ஆக்கிட்டானுங்க. பரவாயில்ல, ஹோலி ஈவெண்ட் நல்லா தான் இருக்குது. இந்த டோக்கன் தான் கைஸ் யூஸ்ஃபுல்லு. 3 டோக்கன் கொடுக்குறானுங்க, ஸ்பின் பண்ணலாம். அப்புறம் ஃபீமேல் பண்டில் பார்த்தா ஃபீமேல் பண்டில் நல்லா தான் இருக்குது. அதுலேயும் அந்த மேலே அந்த சட்டையில் நெருப்பு வரது தான் கைஸ் சூப்பராக இருக்குது. இந்த எஃபெக்ட் மேல் பண்டிலுக்கு எதுக்காவது கொடுத்துருந்தானா கூட சூப்பராக இருக்கும். ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்குறான். செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அலோக்கோடைய. இது நம்ம பேந்தர் காஸ்டியூமு. வாங்க டெய்லி டாஸ்க்கு என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு டெய்லி டாஸ்க்லாம் ஈஸி தான் கைஸ். ப்ளே 1 பிஆர் மேட்ச்சு, ப்ளே 3 பிஆர் ரேங்கடு, 1 CS 60 மினிட்ஸு, 3 கேம்ஸ் வித் ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. லாகின் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 57 கிடைக்கும் ஈவெண்ட்டு மட்டும் விளையாண்டோம்னா. அது இல்லாமல் பிஆர் 15 தாட்டி விளையாண்டிங்கன்னா அதில் ஒரு 15, சிஎஸ்சில் ஒரு 15 எடுக்கலாம். எடுத்த வாட்டி டோட்டலாக 87 காயின் 87 இது கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அது முடித்த வாட்டி ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு கொடுக்குறான். இது 1 யூஸ் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், 20 ஏறும் ஒரு இதில். வாங்க ஃபஸ்ட்டு பிஆருக்கு வந்து 4 கொடுத்துருக்குறான். பிஆர் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பிஆர் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு இறங்கணும் அந்த ஜோன் மாதிரி ஒன்று விட்ருக்கான் பாருங்கள். இதுதான் அலாக் ஜோனுன்னு புதுசாக கொடுக்குறாங்க. இது நமக்கு வந்து இப்படி ஓடிட்டு இருக்கும்போது பாருங்கள், ரெட் கலரில் நம்ம மேலே ஒன்று விழுவுதா, அந்த ஜோனுக்குள்ளே நின்னோம்னா டான்ஸ் ஆட ஆரம்பித்தோன்னே அந்த சோலாருங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அது கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிற அந்த ட்ரக்கில் போய் நம்ம இது பண்ணோம், அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது 10 தாட்டி பண்ணோம்னா ரெண்டாவது இதுவும் கம்ப்ளீட் ஆகிரும். இதில் தான் கைஸ் நமக்கு கிரெனேடு கிடைக்கும். அந்த கிரெனேடு வச்சு தான் அடுத்த இதே பண்ண முடியும். இந்த கையில் கிரெனேடு எடுத்துட்டேன்னா அங்கே க்ளோவால் வேறு போட்டிருக்கான். எனிமி இருக்க மாதிரி தான் தெரியுது. இருங்க ட்ரோன் விட்டு பார்ப்போம். எனிமி இருந்தானா இந்த கிரெனேடை யூஸ் பண்ணி காட்டுறேன். எனிமி இருக்காங்க கைஸ். வாங்க கிரெனேடு யூஸ் பண்ணி பார்ப்போம். எனிமி அங்கேருந்து நவுற மாதிரியே தெரில, ஜோனில் அடி வாங்கிட்டு இருக்கிறான். இருங்க கிரெனேடு பட்டாச்சா. இப்போ பாருங்கள் அங்கே டிஸ்கோ மாதிரி வருதுல்ல, அப்படி வந்துருச்சுன்னா எனிமி ஆட ஆரம்பிச்சிட்டான்னு நஷ்டம். இப்படி பண்ணோம்னா நமக்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து வந்து டெய்லி டிஸ்கோன்னு ஒரு இது இருக்குது இல்லை, அது வந்து நான் மேப்பில் எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது 20 எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், அங்கே போய் பாருங்கள், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேம்னாம் வில்லேஜில் இருக்குது. அது வந்து ஹேங்கரில் வந்து இது கண்டெய்னர்லாம் இருக்குல்ல, இதுக்குள்ளே வச்சுருக்கிறானுங்க. அடுத்து 3வது வந்து மில்லில் வந்து இந்த தனியாக ஒரு வீடு இருக்குல்ல லெஃப்ட் சைடு, அதில் இது இருக்குது. அடுத்து சென்டோசாவில் வந்து இந்த கார்னரில் பாலத்துக்கு அடியில் வச்சுருக்கிறாங்க கைஸ். பார்த்தீங்களா, எவனுமே தேடி வர மாட்டான் இந்த இடத்துக்கு, இந்த இடத்துல வச்சுருக்கிறானுங்க. அடுத்து மாஸ் எலக்ட்ரிக்கில் இந்த கார்னர் அந்த டவருக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து அப்சர்வேட்டரியில் டாப்பில் வச்சுருக்கிறான். இதெல்லாம் ஒரு காய்ஸ் ஒரு தாட்டி தான் கிடைக்கும். அடுத்து புல் சைட்டில் வந்து இங்கே புல்லுக்கு நடுவில் வச்சுருக்கிறானுங்க. இதெல்லாம் முன்னாடி பார்த்தாலே தெரியும். அடுத்து எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து கிளாஸ் கோடில் பார்க்கலாமா. கிளாஸ் கோடில் வந்து 3 கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு அளவுக்கு, இந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல இருக்க, இல்லைன்னா ட்ராப் நீங்கள் சுற்றுனீங்கன்னா அங்கே கிடைக்கும். இதை எடுத்திங்கன்னா 2 இதுவாக மாறும். அந்த ப்ளஸ் கொடுத்திங்கன்னா ரெக்கவரி, இல்லைன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு. நமக்கு ரெக்கவரி தான் முக்கியம், ரெக்கவரி போட்டுக்கோங்க. அடுத்து கிரனேடு இதில் கொடுப்பானுங்க. இந்த மாதிரி கீழே இருக்கும் டான்ஸிங் கிரனேட்னு, அதில் வாங்கிக்கோங்க. அதில் வாங்கிட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆனது உள்ளே பண்ணிங்கன்னா இந்த அலோக் மாதிரி கீழே போட்டிருப்பாங்க. இதுதான் அலோக் ஜோனு, சேஃப் வார் ஜோனுங்கிறாங்க. இதில் நின்னிங்கன்னா நமக்கு ஹெல்த் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த எனிமி அடிச்சிட்டா பாருங்கள், கீழே ஹெல்த் ஏறுதா. இப்போ எனிமி அங்கே பார்த்தாச்சு. இப்போ டான்ஸிங் கிரனேடு போட்டதும் பாருங்களேன். பாருங்கள் அவங்க தலைக்கு மேலே டிஸ்கோ வருதுன்னா இந்த கிரனேட் டாஸ்க்கு, இப்படி தான் கிரனேட் டாஸ்க்கு முடிக்கணும். அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டென்ட்ஸு, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஈவெண்ட் வந்தாலும் சரி, அதை கேம் ப்ளே பண்ணி எப்படி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், பை. அடுத்து வேறு ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் நான் வந்து சொல்கிறேன்.